ஹாய் வெல்கம் டு திஸ் இஸ் கைலினா இன்ஃபோ டெக்னாலஜி. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வீடியோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் கைலினா இன்ஃபோ டெக்னாலஜியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணுறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் நான் அதிக வீடியோஸ் வந்துட்டு போட முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த வீடியோஸ் சீரீஸ் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அண்ட் டிமாண்டிங் வீடியோஸ்ன்னு கூட சொல்லலாம் இந்த வீடியோ சீரியஸில் வந்துட்டு. ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மிஷின் லேர்னிங், டீப் லேர்னிங் ரிலேட்டடாக க்ளவுட் வந்துட்டு எந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறதும், ஓகே க்ளவுட் ரிலேட்டடாக நம்ம வந்து எந்த அளவுக்கு ஸ்கில்லை வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும், அதில் என்னென்ன சர்வீஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஒன் பை ஒன் அந்த சீரியஸில் பார்க்க போகிறோம். ஸோ இதில் நம்ம வந்து எடுத்துருக்கக்கூடியது வந்து நம்ம எடுத்துருக்கக்கூடிய சிஎஸ்பி வந்துட்டு க்ளவுட் சர்வீஸ் ப்ரொவைடர் பார்த்துட்டிங்கன்னா AWS. ஓகே, AWSல ஓகே ஸோ நம்ம ஏஐ அண்டு எம்எல் அண்டு டீப் லேர்னிங் ரிலேட்டடான சர்வீசஸில் என்னென்ன இருக்குது, ஸோ அந்த சர்வீசஸுக்கு பேஸ் பண்ணி என்னென்ன யூஸ் கேஸஸ் நம்ம யூஸ் பண்ணலாம், ஓகே அந்த யூஸ் கேஸஸ் பேஸ் பண்ணி நம்ம எப்படி ஒரு சாம்பிள் ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத செக்லிஸ்ட்டை வந்துட்டு ஒவ்வொரு சர்வீஸ்க்கும் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு பிடிஎஃப்பை கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த பிடிஎஃப் வந்துட்டு அந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ பார்க்காதவங்க கண்டிப்பாக அந்த டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அந்த யூஸ் கேஸை வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் குவரிஸ் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக என்னோட கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம வீடியோவில் ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய சர்வீஸ் என்ன சர்வீஸ் எடுத்திருக்கோம் அப்படின்னா அமேசான் ரெகக்னேஷன் அப்படின்னு சொல்லிட்டான ஒரு சர்வீஸ். ஓகே, இது வந்து AWSல இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த மெயின் இம்பார்ட்டன்ட் வந்து இமேஜ் அண்ட் வீடியோ அனலைசஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த சர்வீஸ். இட் இஸ் யூஸிங் த டீப் லேர்னிங் மெத்தடாலஜி மூலிமா யூஸ் பண்ணி நம்ம இமேஜ் அண்டு வீடியோ அனலைசிஸ்க்காக யூஸ் பண்ணுறது. ஓகே, ஸோ இது வந்து எந்த கேட்டகரிக்கு கீழே வரும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது விஷன் சம்மந்தப்பட்ட மாதிரி ப்ராஜெக்ட்டுக்கு கீழே வரக்கூடிய ஒன் ஆஃப் த ப்ரைமரி சர்வீசஸ். ஸோ இதில் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா டெவலப்பர்ஸ் வந்து டு இன்டகிரேட் அட்வான்ஸ்டு கம்ப்யூட்டர் விஷன் ஃபீச்சர்ஸ் டு த ரேர் அப்ளிகேஷன் வித்தவுட் பில்டிங் த எம்எல் மாடல் ஃப்ரம் த ஸ்க்ராட்ச் லெவல். நீங்கள் ஸ்க்ராட்ச் லெவல்லேருந்து ஒரு எம்எல் மாடலை க்ரியேட் பண்ணாமல் ஜஸ்ட்டு நம்ம வந்து இந்த சர்வீஸை யூஸ் பண்ணி நம்ம சர்வீஸ் அதாவது சர்வர்லெஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மூலமா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு அப்ளிகேஷனை வந்து பில்ட் பண்ண முடியும். ஓகே, என்னென்ன கீ கேப்பபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கீழே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் எல்லாமே கொடுத்துருக்கேன். ஆப்ஜெக்ட் அண்டு ஸ்கிரீன் டிடெக்ஷனு, ஓகே இந்த ஃபேஷியல் அனலைசஸ்ஸு, ஓகே ஃபேஷியல் ரெகக்னேஷன்ஸு, இந்த மாதிரி நிறையா யூஸ் கேஸஸில் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இது வந்து மெயினாக நம்ம வந்து க்ளவுடில் பார்க்கக்கூடிய மெயின் சர்வீஸுங்கிறதுனால நம்ம காஸ்ட் ரிலேட்டடாக நமக்கு வந்து மெயினாக இதில் இருக்கக்கூடிய ப்ராசஸ் வந்துட்டு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே, ஸோ காஸ்ட் ரிலேட்டடாக நீங்கள் பார்க்கும்போது ஓகே இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு 5000 இமேஜஸ் பர் மந்த்துக்கு வந்து ஃப்ரீயாக கொடுக்குறான் ஃபஸ்ட்டு 12 மந்த்துக்கு. ஓகே, இந்த லிங்க்கையும் நான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன், நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ குரூப் A1 API ரிலேட்டடான ஃபேஸ் அண்ட் இண்டெக்ஸ் ஃபேஸஸ், ஸ்க்ராட்ச் ஃபேஸஸ்லாம் இருக்கும்போது அப் டு 1 மில்லியன்ஸ் அதாவது 1 மில்லியன் ஆஃப் இமேஜஸ் பர் மந்த்துக்கு எவ்வளோ பண்ணுறாங்கன்னா 0.001 இமேஜஸ் வந்துட்டு இவங்க வந்து காஸ்ட் வந்து ரெகக்னேஷன் பண்ணுறாங்க. இது வந்து ஏபிஐ இமேஜ்க்கு. ஓகே, சேம் இதே மாதிரி வீடியோ ஏபிஐக்கு எவ்வளோ காஸ்ட் வருது, அதாவது வந்து வீடியோ ஏபிஐ விஸ் இமேஜ் ஏபிஐக்கு மாட்ரேஷன் எவ்வளோ வருது, அதே மாதிரி ரெகக்னேஷன் கஸ்டம் லேப்ஸ் வந்துட்டு என்னென்ன வருது. ஸோ இது எல்லாமே கஸ்டம் மாடர்னைசேஷன் எல்லாமே இதில் வந்து உங்களுக்கு ஒரு செக்லிஸ்ட்டாக நான் கொடுத்துருப்பேன். இது வந்து நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம யூஸ் கேஸ் போயிடலாம். இப்போ வந்து எப்படின்னா அமேசான் ரெகக்னைசேஷன் அதாவது வந்து ரெகக்னேஷன் வந்துட்டு எந்த மெயின் ப்ராசஸ்க்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஓகே ஸோ இப்போ நமக்கு வந்து 2 யூஸ் கேஸஸ் நான் இதில் எடுத்திருக்கேன். ஒன்று வந்து ஸ்மார்ட்டு ரீட்டைல் ஸ்டோருக்கு வந்துட்டு எடுத்திருக்கேன். ஓகே, ஸ்மார்ட் ரீட்டைல் ஸ்டோரு, அதுக்கப்புறம் வந்து ப்ரொடக்டிங் இந்த சீட்டிங் பண்ணுறாங்க பார்த்தீங்களா ஆன்லைனில், அதை வந்து எப்படி ப்ரொடக்டிங் பண்ணலாம் அப்படிங்கிறது நம்ம வந்து இதில் பார்க்க போகிறோம். ஓகே, ஃபஸ்ட்டு ஒன்று வந்துட்டு ஸ்மார்ட் ரீட்டைல் ஸ்டோருக்கு வந்துட்டு எப்படி கஸ்டமர் பிஹேவியர் அனலைசஸை பார்க்கலாம். ரீட்டைல்ஸ் வந்து வாண்ட் டு நோ த கஸ்டமர் இன்ட்ராக்ட் வித் த ப்ராடக்ட். ஒரு ப்ராடக்டை பார்த்து அந்த ப்ராடக்ட் ரிலேட்டடாக கஸ்டமரோட ரியாக்ஷன் வந்துட்டு நமக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி அந்த யூஸ் கேஸ் இருக்கும் பட்சத்தில் நம்ம எப்படி இதை யூஸ் பண்ணுறோம். இன்ஸ்டால் த கேமரா தோ ஸ்டோர்ஸ்
எல்லா இடத்துலையும் என்ன இருக்கும், சிசிடிவி கேமராஸ் இருக்கும். இந்த கேமராஸில் வந்து வீடியோ வந்து ஃபீட் ஆகும், சென்ட் டு த அமேசான் கைனீசஸ் வீடியோ ஸ்ட்ரீம் அப்படிங்கிற ஒரு சர்வீஸை நம்ம என்ன பண்ண போகிறோம், அமேசான் ஸ்டோரில் இருக்கக்கூடிய லைக் இப்போ வந்து ஸ்மார்ட் இருக்கக்கூடிய ஸ்டோரில் வந்துட்டு என்ன பண்ண போகிறோம், ஃபிட் பண்ணிவிட்டு அதில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரீமிங் டேட்டாவை எடுத்து we can யூஸ் வித் அமேசான் ரெகக்னேஷன் அனலைசஸ் மூலிமா ஸ்ட்ரீம் டேட்டாவை வந்துட்டு ரெகனைஸ் பண்ணணும். என்ன மாதிரி டிடெக்ட் பண்ண போகிறோம், ஏஜ், ஜென்ரல், எமோஷன் ஆஃப் த கஸ்டமர், என்ன மாதிரி எமோஷன்ஸ் இருக்குது, எந்த மாதிரி வந்துட்டு ஜெண்டர் இருக்குது அப்படிங்கிறத we can able to analyze. track the time stamp of the near product. அப்போ வந்து எவ்வளோ நேரம் வந்துட்டு ஒரு ப்ராடக்ட்டுக்கிட்ட அவங்க ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம ட்ராக் பண்ண போகிறோம். டேட்டா ஸ்டோர்டு இந்த AWS DynamoDB. AWS DynamoDBயில் அந்த டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணுது. ஓகே, ஸோ டேஷ்போர்டு வந்துட்டு குவிக் ஸ்டாக் டு அலோவ் த ப்ராடக்ட் டு ப்ராப்புலர்லி த கஸ்டமர் டெமோகிராபிக்ஸ். ஓகே, ஸோ இப்போ நம்ம கஸ்டமரோடைய ஓவரால் ஆக்டிவிட்டியை வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம வந்து we can able to get from the one single டேஷ்போர்டு மூலிமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இது எதுக்காக இந்த ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ரெகக்னேஷன் யூஸ் பண்ணி, அமேசான் ரெகக்னேஷனை யூஸ் பண்ணி நம்ம ஒரு அப்ளிகேஷனை நம்ம க்ரியேட் பண்ணுறதுக்கு மட்டும் நம்ம வந்து யூஸ் பண்ணுறதுக்கு கிடையாது. நம்ம ஒரு சிசிடிவி கேமராவில் எப்படி இன்டகிரேட்டட் பண்ணி அந்த இன்டகிரேஷன் பார்ட்டில் வந்துட்டு எப்படி வந்து கஸ்டமர் வந்துட்டு எப்படி எவ்வளோ நேரம் ஒரு ப்ராடக்ட்டுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, எந்தெந்த மாதிரி ரியாக்ஷன் இருக்குது, அதை பேஸ் பண்ணி எப்படி வந்து சேல்ஸை இன்க்ரிமெண்ட் பண்ணலாம், ஸோ வேறு என்னென்ன மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் ஆட் பண்ணலாம் அப்படிங்கிற இட் இஸ் த லேபிளிங் மெத்தடில் நம்ம என்ன பண்ண முடியும், we can able to ஃபார்ம் ஆஃப் த ப்ராசஸ். ஓகே, சேம் வந்துட்டு இதில் வந்துட்டு ஆன்லைன் எக்ஸாமுக்கு இதே மாதிரி தான் யூனிவர்சிட்டிஸ் வாண்ட் டு ப்ரிவெண்ட் த சீட்டிங் ஆஃப் த ஆன்லைன் எக்ஸாம்ஸ். ஸ்டூடெண்ட் வெப்கேம் ஸ்ட்ரீம் அனலைசஸ் ஃபார் யூஸிங் த ரெகக்னேஷன். இப்போ ஸ்டூடெண்ட்ஸோட வெப்கேமை பேஸ் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா ரெகக்னேஷனை நம்ம பண்ணலாம். டிடெக்ட் த மல்டிபிள் ஃபேஸ் அண்ட் ஃப்ரேம் சஸ்பீசியஸ் ஹேண்ட் மூவ்ஸ் ஆஃப் த யூஸ் மொபைல் டிவைசஸ். ஏதாவது மொபைல் டிவைசஸ் யூஸ் பண்ணுறாங்களா, ஏதாவது சஸ்பீசியஸ் ஆக்டிவிட்டி டிவைஸ் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபேஸ் அனலைசிஸ் மூலிமா நம்மளால் பண்ண முடியும். ஓகே, ஸோ இது வந்துட்டு என்னென்னா ஒரு சிம்பிளான ஒரு யூஸ் கேசஸில் நம்ம பண்ணலாம். ஓகே, ஸோ இது வந்து நீங்கள் வந்து எப்படின்னா இதுக்கு வந்து ப்ரைமரியாக நமக்கு வந்து 2-3 சர்வீசஸ் வந்துட்டு இதில் நீங்கள் இன்டகிரேட்டட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, அதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அமேசான் ரெகக்னேஷன் நீங்கள் யூஸ் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு லேம்டா பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். வாட் இஸ் அ லேம்டா, அதே மாதிரி வந்து S3 வந்து தெரிஞ்சிருக்கணும். இன்னொன்று பார்த்துட்டிங்க அப்படின்னா ஏதாவது ஒரு டேட்டா ஸ்டோர் பண்ணக்கூடிய DynamoDB நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். DynamoDB வந்துட்டு இட் இஸ் வெரி யூஸ்ஃபுல் ஃபார் அஸ். ஓகே, இந்த 3 சர்வீசஸும் உங்களுக்கு கூட, அதாவது எங்கள் கூட சேர்ந்து இந்த ரெகக்னேஷன் AWS ரெகக்னேஷன் தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா யூ கேன் ஈஸிலி டு டூ கஸ்டமைசேஷன் ஆஃப் யுவர் அப்ளிகேஷன். ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு விஷன் ரிலேட்டடான ப்ராஜெக்ட்ஸாக, விஷன் ரிலேட்டடான என்விரான்மெண்டலில் நீங்கள் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா இந்த பர்டிகுலர் சர்வீசஸ் வந்துட்டு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ இப்போ இதில் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு கூகுளில் போயிட்டு, ஸோ இதோடைய லிங்க்கையும் நான் கொடுக்குறேன். ஓகே, ஸோ இந்த ஆர்டிக்கல் உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் சொன்ன யூஸ் கேசஸில் தான் இவங்களும் பண்ணியிருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அமேசான் S3 இருக்குது, லேம்டா இருக்குது, DynamoDB இருக்குது, அதே மாதிரி அமேசான் ரெகக்னேஷனுங்கிற சர்வீஸ் இருக்குது. எப்படி யூஸ் கேஸ் எப்படி இன்டகிரேட்டட் பண்ணி எப்படி வந்துட்டு உங்களோட டேட்டாவை வந்துட்டு மேனேஜ்மெண்ட் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு ப்ராஜெக்ட் இருக்கும். சேம் இது வந்து அமேசானில் இருக்கக்கூடிய AWS வெப் சர்வீஸ்குள்ளே போனீங்க அப்படின்னா அமேசான் ரெகக்னேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சர்வீஸ் இருக்கும். இங்கே நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா என்னென்ன அதாவது வேல்யூ ஆடட் மூலிமா உங்களால் டிடெக்ட் பண்ணிக்க முடியும். ஃபஸ்ட்டு லேபிள் டிடெக்ஷன் இருக்குது, இமேஜ் இருக்குது, அதேமாதிரி இமேஜ் மாடரைசேஷன் இருக்குது, ஃபேஷியல் அனலைசஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் ஃபீச்சர்ஸை வந்துட்டு அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ உங்களுக்கு இதை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது ஏற்கனவே நான் உங்களுக்கு வந்து அந்த காஸ்ட் வைஸ் எவ்வளோ வரும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஓகே, நீங்கள் அதை யூஸ் பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ இந்த வீடியோ வந்துட்டு கண்டிப்பாக ஒரு ஓவர் வியூவாக தான் நான் கொடுத்துருப்பேன். ஏன்னா இதே மாதிரி மல்டிபிள் சர்வீசஸை வந்துட்டு நம்ம இன்டகிரேட்டட் பண்ண போகிறோம். ஓகே, அமேசானில் இருக்கக்கூடிய AI அண்ட் ML ரிலேட்டடான சர்வீஸு, இது இல்லாமல் நம்ம வந்து நிறைய ஓப்பன் சோர்ஸும் பார்க்க போகிறோம். ஓப்பன் சோர்ஸ் எப்படி இன்டகிரேட்டட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பிளேஸ் அதே மாதிரி வந்துட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு சாம்பிள் ப்ராஜெக்ட்ஸ்லாம் க்ரியேட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ உங்களுக்கு யாருக்காவது ஆன்லைன் ட்ரைனிங் ஆர் இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராமிங் தேவைப்படுது அப்படின்னா மறக்காமல் என்னைய கீழே காண்டாக்ட் பண்ணுங்கள். கீழே வந்துட்டு நம்ம டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு லிங்க் இருக்கும். ஓகே, ஸோ உங்களுக்கு என்ன டவுட்ஸ் வேணுமோ அதில் நீங்கள்
கமெண்டாக கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான அடுத்த ஏஐஎம்எல் டூலை பற்றி நம்ம பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.